இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 11ஆம் தேதி தாயாம் திரு அவை திருத்துதர் புனித பர்னபாஸ் அவர்களுடைய விழாவைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த திருத்துதர் பர்னபாஸ் என்பவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நேரடியாக அழைக்கப்பட்ட 12 திருத்துதர்களில் ஒருவர் அல்ல. மாறாக இயேசு அனுப்பிய 72 சீடர்களில் இவரும் ஒருவராக இருந்தார் என்று விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, தொடக்க கால தந்தையர்களாலும் நற்செய்தியாளர் லூக்கா அவர்களாலும் அப்போஸ்தலர் என்று அன்பாக அழைக்கப்பட்டவர் தான் இந்த புனித பர்னபாஸ் என்பவர். இவர் பிறந்தது சலாமிஸ் என்று சொல்லப்படுகிற இடத்துல சைப்ரஸ் தீவில் தான் இவர் பிறந்திருக்கிறார். பிறந்தது கிபி 66. அன்புமிக்கவர்களே, இவருடைய இயற்பெயர் யோசேப்பு. இவர் ஒரு லேவியர் குலத்தை சார்ந்தவர். இவர் மற்றவர்களை ஊக்குவிக்கிற ஒரு குணத்தை கொண்டிருந்த ஒரு காரணத்தினால் எல்லோராலும் பர்னபாஸ் என்று பாசமாக அழைக்கப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, பெயரிலேயே ஒருவருக்கு ஊக்குவிப்பவர் என்கிற ஒரு வார்த்தையை அல்லது ஒரு அடைமொழியை கொடுக்கிற நேரத்தில் எவ்வளவு ஒரு நேர்மறையான ஒரு மனிதராக இவர் வாழ்ந்திருக்கக்கூடும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். திருத்தூதர் பவுலடியாருக்கு அவருடைய தூதுரை பணிகளில் மிக நெருக்கமாக இருந்து அவரோடு பல இடங்களில் இயேசுவனுடைய நற்செய்தியை கொண்டு சென்றவர் என்றும், இவர் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு இருந்தவராகவும் ஆழ்ந்த விசுவாசம் உள்ளவராகவும் இருந்ததாகவும் திருத்தூதர் பணிகளில் நம்ம வாசிக்கிறோம். பவுலடியாருடைய கடிதங்களில் நம்ம வாசிக்கிறோம். இவருடைய பெயரை சொன்னாலே, புனித பர்னபாஸ் அப்படின்னு சொன்னாலே மற்றவர்களை ஊக்குவித்தவர், உதவி செய்தவர் என்கிற ஒரு பொருளோடும், அதே நேரத்தில் தூய ஆவியினால் ஞானத்தால் நிரப்பப்பட்டிருந்தார் என்கிற ஒரு செய்தியையும், மூன்றாவது ஆழ்ந்த விசுவாசம் கொண்டவராக இருந்தார் என்றும் இவரை பற்றின செய்திகளில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறை நூலையோ அல்லது இறைவாக்குகளையோ அழிக்க வந்தேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். மாறாக அவற்றை நிறைவேற்றுவதற்காகவே, நிறைவு செய்வதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று பழைய ஏற்பாட்டில் இறைவன் வாக்களித்ததை நிறைவு செய்வதுதான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பணி என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த இறை வார்த்தையை கற்பித்து அதன்படி நடப்பவர் விண்ணரசில் மிகப்பெரியவராக கருதப்படுவார் என்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற திருத்தூதர் புனித பர்னபாசனுடைய வாழ்க்கைக்கு மிக நெருக்கமாக ஒத்துப்போகிற வார்த்தைகளாக இருக்கின்றன. அன்புமிக்கவர்களே, ஊக்குவிப்பவர் பர்னபாஸ் அப்படின்னு நான் சொன்னேன். புனித பவுலடியாருக்கு நெருக்கடி ஏற்பட்ட நேரங்களிலெல்லாம், அவரை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கிய நேரங்களிலெல்லாம் அவருக்கு உற்ற துணையாக இருந்து அவரை ஊக்குவித்து அவருடைய திருத்தூது பணிகளில் உடனிருந்தவர் தான் புனித பர்னபாஸ் என்று திருத்தூதர் பணிகளில் மற்றும் புனித பவுலடியாருடைய கடிதங்களிலே நம்ம வாசிக்கிறோம். எந்த இடங்களிலெல்லாம் சிக்கல்கள் இருந்தனவோ, எந்த இடங்களிலெல்லாம் குழப்பங்கள் இருந்ததோ, அந்த இடங்களுக்கெல்லாம் திருத்தூதர் பர்னபாவை அனுப்பி வைத்ததாகவும் நம்ம விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். எருசலேமில் எழுந்த அந்த விருத்த சேதனத்தை பற்றின குழப்பத்திற்கு பவுலடியாரோடு எருசலேமுக்கு சென்றவர் தான் புனித பர்னபா. அதே நேரத்தில் அந்தியோக்கு நகரத்தில் குழப்பங்கள் ஏற்பட்ட நேரத்தில், அந்தியோக்கு நகரத்தில் விசுவாசத்தில் குறைபாடு ஏற்பட்ட அந்த ஒரு நேரத்தில் அந்தியோக்கிய நகரத்திற்கு விசுவாசம் உள்ள தூய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒருவரை தேடிய பொழுது புனித பர்னபாவைத்தான் அந்த இடத்திற்கு அழைத்து சென்றார்கள் என்றும் விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, கடைசி காலங்களில் புனித பவுலடியார் கைது செய்யப்பட்டு ரோம் நகருக்கு அழைத்து சென்ற பொழுது தனியாக திருத்தூது பணிகளை செய்த புனித பர்னபா கடைசியில் கல்லால் எரிந்து கொலை செய்யப்பட்டார், மறைசாட்சியாக இயேசுவுக்கு மரித்தார் என்று விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, என்ன ஒரு அருமையான ஒரு வாழ்வு! மற்றவர்களை ஊக்குவித்த ஒரு வாழ்வு, எப்பொழுதுமே மற்றவர்களை பாதுகாத்த ஒரு வாழ்வு, எல்லா சூழல்களிலும் தூய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்வு, எல்லா நேரங்களிலும் இன்ப துன்பங்கள் நிறைந்த நேரங்களிலும் விசுவாசத்தால் நிரம்பி வழிந்த ஒரு வாழ்வு என்பதைத்தான் திருத்தூதர் புனித பர்னபாஸ் அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். இந்த திருத்தூதர் புனித பர்னபாஸை போல நாமும் நேர்மறை சிந்தனை உடையவர்களாய், எல்லோருக்கும் உதவி செய்பவர்களாய், துன்பத்தில் இருப்பவர்கள், கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உடனிருந்து அவர்களை நாம் ஆதரிப்பவர்களாய், விசுவாசம் நிறைந்தவர்களாய் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும்
நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.